நம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிகமேவும், கலியார வரும் யானை கடல் நாளும் மறவாமல், அழியாலும் மலர்தூவும் அடியார்கள் உளமான, வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. ஊழியர்கோன் வெப்பு ஒலித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஒளிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. மெய்யன்பர்களே, நம்மை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கும் தில்லைக்கூத்தனின் திருப்பாதங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டி காத்து கொடுத்து அருளியிருக்கும் சைவ மடாதிபதிகளின் பொன்னார் திருவடிகளை திக்கு நோக்கி தண்டனிட்டு வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இணையத்தில் இருந்திருக்கும் அடியார் பொதுமக்களின் திருவடிகளை சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது சுட்டுக்கொண்டு இன்றைய நாயனார் குருபூஜையாகிய கலிக்கம்பர் நாயனார் குருபூஜையை நாம் சிந்திக்க திருவுருளும் குரவுருளும் துணை கூட்டியுள்ளது. இந்த நாயன்மார் புராணம் நம்மை பொய்யடிமை இல்லாத புலவர் சருக்கத்தில் இருக்கின்றது. பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் என்று ஆரம்பித்து பொழில் கருவூர் திஞ்சிய புகழ் சோழருக்கு அடியேன், அடுத்ததாக புகழ் சோழருக்கு பாட்டுகின்றார். அப்புறம் மெய்யடியான் நரசிங்க முனையருக்கு அடியேன், அவர் மெய்யடியான் என்ற அடைமொழி கொடுக்கின்றார். ஏன்னா அவர் வளர்த்தவர் இல்லையா. அது மட்டுமல்ல, அவர் சிவனாகிய மெய்யை தரிசித்தவர். அந்த மெய்யடியான் நரசிங்க முனையர்க்கும் அடியேன் என்று அவரை பாராட்டி போட்டு, அப்புறம் விரிதிரை சூழ் கடல் நாகை அதிபத்தற்கடியேன், அதிபத்த நாயனார் அவருக்கு சொல்லிவிட்டு அதற்கு அடுத்ததாக தான் நம்முடைய நாயனார் புராணம் வருகின்றது. கைதடிந்த வரிசிலையான் கலிக்கம்பன் கலியன், இதில் கலிக்கம்பனையும் பாடுகின்றார், கலியநாயகரையும் பாடுகின்றார். அடுத்து கலர்ச்சத்தி வரிஞ்செயர்கோன் அடியார்க்கும் அடியேன், 3 நாயன்மார்களை ஒரு வரியில் பாடியிருக்கின்றார். கைதடிந்த வரிசிலையான் கலிக்கம்பன், தன் மனைவியின் கையை அவர் தடிந்து விடுகின்றார். எனவே அவர் கைதடிந்த வரிசிலையான் கலிக்கம்பன் என்று சொல்லிவிட்டு அடுத்து கலியநாயனார் சொல்லிவிட்டு அப்புறம் கலர்ச்சத்தி வஞ்செயர்கோன் அடியார்க்கும் அடியேன். அந்த கலர்ச்சத்தி நாயனார் யார் சிவனடியார்களை இகழ்கின்றார்களோ அவர் நாக்கை அறுக்கக்கூடிய அந்த நாயனார், அவரையும் சேர்த்து 3 நாயன்மார்களை ஒரு வரியில் அந்த திருத்தொண்டர் தொகையில் நம்முடைய சுந்தரர் பெருமான் பாராட்டியுள்ளார். இது தொகை நூல். வகை நூல் நம்ம நம்பியாண்டார் நம்பி செய்த அந்த திருத்தொண்டர் திரு அந்தாதி மிகவும் அழகாக சொல்லியிருக்கின்றார். பொய்யை கடிந்தினம் புண்ணியர்க்கு ஆற்பட்டு தன் அடியான் சைவ திருவுருவாய் வர தான் அவன் தாள் கழுவ, வையத்தவர் முன்பு வெல்கி நீர் வாராவிட மனைவி கையை தடிந்தவன் பெண்ணாகடத்து கலிக்கம்பனே என்பது அந்த வகை நூலாகிய திருத்தொண்டர் திரு அந்தாதி. பொய்யை கடிந்து நம் புண்ணியர் காற்பட்டும், நம்ம என்ன செய்யணும், எதுக்காக இந்த பிறவியை எடுத்திருக்கின்றோம் அப்படின்னா, பொய்யாயினையெல்லாம் போயகல வந்தருடி, நானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே, பொய் காட்டி பொய் அகற்றி போதானந்த மெய்காட்டும் மெய்கண்டா. அந்த பொய்யை பற்றி சாத்திரத்திலும் தோத்திரத்திலும் பலவாறாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பொய்னா அது இல்லாத பொருள் அல்ல. இவன் நிறைய பொய் சொல்றான், இல்லாத சொல்றான், இட்டு கட்டுறான், அந்த பொய் சொல்ல எது நிலையற்றதோ அதுதான் பொய். நம்மளாம் எங்கேயும் தோன்றிருக்கோம், இந்த முதற்காரண மாயிலேருந்து தோன்றிருக்கோம். அந்த பதி பசு பாசம் 3மே நித்த பொருள், பதியாகிய சிவனும் நித்த பொருள், என்றும் உள்ள பொருள். பசுவாகிய அந்த உயிர்களும் என்றும் உள்ள நித்த பொருள். இந்த பாசம் இருக்கே, அந்த முதற்காரணத்திலேருந்து வரக்கூடிய அந்த ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற அந்த 3 பாசங்கள், அதுவும் நித்த பொருள். இது 3மே நித்த பொருள். ஆனால் அந்த மாயையிலிருந்து தோன்றிய இந்த உடம்பு, இந்த உடம்பில் உள்ள அந்த மெய்வாய் கண்மூக்கு செவி என்கின்ற அந்த அறிவு கருவிகள், இந்த கை கால் குதம் குறி வாய் என்கின்ற அந்த தொழில் கருவிகள், அப்புறம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லக்கூடிய இந்த அந்த கரணங்கள், இதெல்லாம் மாயின் காரியமாகிய
மாயேயம். இந்த மாயேயம் தான் தோன்றி இருந்து அழியும். ஆனா நம்மள மயக்கிறது எது? இந்த மாயை தான் நம்ம வந்து மயக்குது. இந்த மாயாகிய செல்வம் வந்து நம்மளை மயக்குது. எனவே இந்த மாயை தான் பொய். அதான் இருந்து தோன்றி மறையக்கூடியது. எனவே அந்த பொய்யை கடிந்து நாம் என்ன செய்யணும்? மெய்யை வந்து நாம் வந்து தேட வேண்டும். மெய்ப்பொருளாக இருப்பது வந்து அந்த சிவம். அதான் வந்து என்றும் ஒரே தன்மையதாய் உள்ள அந்த நிலைத்த பொருள். எனவே அந்த என்றும் ஒரே தன்மைத்தான் இருக்கக்கூடிய அந்த நிலைத்த பொருள். நாம பசுவாகிய நாமும் வந்து நிலைத்த பொருள் தான். இருந்தாலும் நம்ம என்ன தன்மை வந்து மாறி மாறி இருக்கும். ஒரு நாள் ஒரு மாதிரி இருப்போம், இன்னொரு நாள் வந்து வேற ஒரு மாதிரி இருப்போம். இந்த தன்மை மாறும். பாசமும் வந்து மாறிக்கொண்டே இருக்கும். ஆனா பெருமான் ஒருவன் தான் அவன் வந்து நிலையான அந்த மெய்ப்பொருள். அவன்தான் புண்ணியன். புண்ணியா உன்னடிக்கே போடுகின்றேன் என்று அப்பர் பெருமான் பாடுவார். புழுவாய் புரைக்கினும் புண்ணியா உன்னடிக்கே வலுவாதிருக்க மரம் தர வேண்டும். எனவே பெருமான் தான் அந்த புண்ணியன். அந்த புண்ணியருக்கு ஆர்ப்பட்டு இந்த கலிக்கம்ப நாயனாரும் இந்த புண்ணியருக்கு தான் ஆர்ப்படுறாரு. அவர்கிட்ட ஒரு ஆள் வந்து வேலை செய்யறான். அவன் தன் அடியான். அவன் என்ன செஞ்சான்? எனக்கு இந்த வேலைலாம் வேண்டாம் அப்படின்னு போயிட்டு எனக்கு சிவம் மட்டுமே போதும், மற்ற வேலைகள்லாம் வேண்டான்னுட்டு தன் அடியான் சைவ திருவுருவாய் வர. அவன் எப்படி வரான்? அவன் வந்து திருநீரு ருத்ராட்சம் அந்த இதெல்லாம் அணிந்து கொண்டு அவன் சைவ திருவுருவாய் இந்த அடியார் வேடத்தோடு அவன் வருகின்றான். இவருடைய நியமம் என்ன? அந்த அடியார்கள் யாழ் வந்தாலும் சரி அவர்களை வந்து வரவேற்று வணங்கி அவர்களுக்கு பாத பூஜை செய்வது. திருவுருவாய் வர தான் அவன் தான் இந்த கலிக்கம்ப நாயனாகியத்தான் அவன் அந்த அடியாராக வந்த அந்த முன்னே இருந்த அந்த வேலையால் அவன் தாளை கழுவ அவருக்கு பாத பூஜை செய்ய வையத் அவர் முன்பு. இதை வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. பார்க்குறப்ப அந்த கலிக்கம்பருடைய மனைவிக்கு வந்து வெட்கம் வருகின்றது. ஏற்கனவே நம்ம கிட்ட வேலை செஞ்சான், நமக்கு ஏவல் செஞ்சான், அவன் போய் இப்போ வாரான், அவனுக்கு போய் இவர் போய் கால் கழுவுறாரு அப்படின்னு அவங்க வந்து வையத்தவர் முன்பு உலகத்தில் உள்ள எல்லாம் பார்க்குறாங்களே, இது பெரிய அவமானமா இருக்கு அப்படின்னு அந்த அம்மா நினைக்கிறாங்க. வையத்தவர் முன்பு இந்த உலகத்தவர் முன்பு வெல்கி வந்து வெக்கப்பட்டு நீர் வாராவிட கையில வந்து அந்த கரகத்தை வச்சிருக்காங்க, நீர் கரகத்தை நீர் குடத்தை வச்சிருக்காங்க. அது தண்ணி விடுறதுக்கு அவங்க மனசு வரல. நீர் வாராவிட இதை நம்முடைய நாயனார் வந்து மனதால் அறிகின்றார். அந்த மனைவி கையை தடிந்தவன், அந்த மனைவியின் 2 கைகளையும் வெட்டியவன் பெண்ணாகடத்து கலிக்கம்பனே. அதை வந்து அந்த நாயனுடைய பெயரை சொல்கின்றார். அவர் பெயர் வந்து கலிக்கம்பர். அவருடைய ஊர் எது? அது வந்து பெண்ணாகடம் என்கின்ற அந்த ஊர். எனவே தன் அடியான் தனக்கு அடிமையாய் ஏற்கனவே பணி செய்தவன் அவன் வந்து சிவவேடம் தாங்கி வர அவனுக்கு பாத பூஜை செய்வதற்கு கணவருக்கு நீர்விட அந்த அம்மாள் வந்து வெட்கப்பட அதனால் தன் மனைவி கையை தடிந்தவன் இந்த கலிக்கம்பன் என்று வகை நூலில் நம்முடைய நம்பியாண்டார் நம்பி வந்து சொல்கின்றார்கள். அடுத்து வந்து திருத்தொண்டர் புராணசாரம். இது வந்து உமாபதி சிவம் வந்து எழுதியது. இது பெரும்பாலும் வந்து யாரும் இது வந்து சொல்ல மாட்டாங்க. நமக்கு வந்து சொல்வதற்கு திருவள்ளுவர் வந்து கூட்டியது. கடவுள் அருள் கண்ணார்கள் பயிலும் தொல்லை கடந்தை நகர் வணிகர் கலிக்கம்பர். இந்த பெண்ணாடகம் என்கின்ற கடந்தை நகரத்துல நிறைய நண்பர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் வந்து கடவுள் அருளை பயிலக்கூடியவர்கள், அவர்கள் தொன்மையானவர்கள், அவர்கள் வந்து வணிகர் குலத்தை சேர்ந்தவர். அந்த வணிகர் குலத்துக்கு தலைவர் வந்து கலிக்கம்பர். அவர் அன்பர்க்கு அடிமையுற அமுதளிப்பார். அவருடைய தொண்டு என்ன? அந்த அன்பர்களுக்கு அடிமையாய் தன்னை நினைத்து கொண்டு அவர்களுக்கு அமுது அளிப்பார். அப்பொழுது என்ன செய்கின்றான்? அடியான் நீங்கி அருள் உருவாய். அவர்கிட்ட ஏற்கனவே வேலை செய்த அந்த அடியான் இப்பொழுது அருள் உருவாய் சைவ வேடத்தை பூண்டு கொண்டு அன்பருடன் அணைய. இப்ப நிறைய அடியார்கள் வராங்க, எல்லோருக்கும் அவர் வரிசைக்கா பாத பூஜை செஞ்சுக்கிட்டே வாராரு. அவர் அன்பரோடு அன்புறா வாராரு. அவனை அணைய ஏற்றி இடையில் அவர் அடி அணையும் விளக்கா நிற்ப இகழ் மனைவி கரகமலி 2 கையையும். இந்த தொண்டர்கள் வரிசைக்கா வராங்க, ஒவ்வொருத்தருக்கும் பாத பூஜை செஞ்சுக்கிட்டே வராரு. அப்ப வந்து இந்த மனைவி அந்த மனசுல வந்து இகழ்றாங்க, வாயால வந்து இகழ்ல, அவருடைய நோக்கத்தால் கண்ணாலையும் மனசாலையும் வந்து இகழ்கின்றார்கள். அந்த இகழ்ந்த மனைவி கரகமலி, கையில வந்து கரகம் வச்சிருக்காங்க. இது வரைக்கும் வந்து எல்லா அடியாருக்கும் அவங்க தண்ணி ஊற்றிட்டு தான் இருக்காங்க. அந்த கரகமலி 2 கையும், இந்த 2 கையும் கடிந்தது வந்து உமாபதி சிவன் தான் சொல்றார். 2 கையும் படியில் விழ எரிந்து அவள் செய் பணியும் தாமே பரிந்து புரிந்து அரண் அருளே பற்றினாரே.
அந்த 2 கையும் வெட்டுறாரு. அந்த 2 கையும் இந்த படியில போய் விழுது. அப்ப தண்ணிய வந்து ஊத்தணும் இல்லையா? அவர் என்ன செய்றாரு, அந்த கரகத்த தானே வாங்கி அந்த பணியையும் அவரே செய்து, அவள் செய்யும் பணியும் தாமே பரிந்து, மனசுல அந்த அன்போடு பரிந்து புரிந்து, அதனால் அவன் அரண் அருள் பற்றினார் என்று நம்முடைய உமாபதி சிவம் வந்து இந்த பதிகத்தில் சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து நாம் விரிநூலாகிய அந்த திருத்தொண்டர் புராணம் என்கின்ற பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் என்ன அருளி செய்திருக்கின்றார் என்பதை நாம் சிந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். முதல் பாடல் கலிக்கம்ப நாயனார் புராணம். திருச்சிற்றம்பலம். உரிமை ஒழுக்க தலை நின்ற உயர்தொல் மரபின் நீடுமனை தரும நெறியால் வாழ்குடிகள் தலைத்து வளரும் தன்மையதாய் வரும் அஞ்சுரையும் மலர்ச்சோலை மருங்கு சூழ்ந்த வளம்புறவில் பெருமை உலகு பெற விளங்கும் மேல்பால் பெண் நாகடமோதூர். உரிமை ஒழுக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒழுக்கம் இருக்கு. அந்த உலக ஒழுக்கம், தனிப்பட்ட மனித ஒழுக்கம், சிவ ஒழுக்கம். அதுபோல தனக்கு உரியதாகிய அந்த சிவ நல் ஒழுக்கத்தில் தலை நின்ற, சிறந்து நின்ற உயர் தொல் மரபின், மிகவும் உயர்ந்த மரபு, தொன்மையான மரபு, பழமையான மரபு, அந்த மரபில் நீடுமனை, அதில் வந்து நிலை பெறுகின்ற மனை தருமம். அவர் வந்து துறவடத்தில் இருக்கல, இல்லறத்துல தான் இருக்காரு. எனவே மனை தருமம், அந்த இல்லற நெறியில் வாழ்குடிகள், அங்க வாழ்றவங்களாம் எதில் இருக்காங்க, துறவடத்துல வாழல. பெரும்பாலான நாயன்மார்கள் வந்து இல்லறத்துல தான் இருந்திருக்காங்க. அந்த இல்லற நிலையில் வாழ்கின்ற அந்த குடிகள் தலைத்து வளரும் தன்மையதாய், அந்த குடிகள் வந்து ஒவ்வொரு நாளும் தலைத்து ஓங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட இயல்பை உடையவராக இருக்கின்ற அப்பேற்பட்ட அந்த ஊர். எது அந்த ஊர்? பெண்ணாகட மூதூர். அது பெண்ணாகடம் என்று சொல்லக்கூடிய முதுமையான ஊர், பழமையான ஊர். பெருமானே பழமையன் தானே, முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளாக இருக்கின்றான். அவன் உரைகின்ற பதிகளும் அது மூதூராக இருக்கின்றது. தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றனாகி, அந்த தில்லை மூதரை வந்து சொல்வார் இல்லையா? பெருமான் இருக்கக்கூடலாம் பழமையான பெருமை வாய்ந்த ஊர். அது எங்கே இருக்கின்றது? மேல்பால், இந்த நடுநாட்டின் மேற்கு திசையில் உள்ளது அந்த பெண்ணாகடம் என்கின்ற அந்த பழைய ஊர். அதனுடைய சிறப்பு என்ன? வரும் மஞ்சு உறையும். வானத்துல வந்து அந்த மேகங்கள் வந்து கொண்டும் போய்கொண்டும் இருக்கின்றன. அது உறைவதற்கு, தங்குவதற்கு ஒரு இடம் வேண்டும். அந்த இடம் எங்கே இருக்கின்றதுன்னா, அந்த பெண்ணாகரத்தில் உள்ள அந்த மலர் சோலைகள்ல வந்து இருக்கின்றது. எனவே வானில் நிலவக்கூடிய அந்த மேகங்கள் தங்குவதற்கு இடமாக அந்த அழகிய சோலைகள் மருங்கு சூழ்ந்த வளம்புறவில், மருங்குனா பக்கத்துல, இந்த பக்கங்களில் சூழ்ந்திருக்கும் வளம்புறவில், வளமையான அந்த புறம்பனைகள். புறவு என்பது அந்த காட்டு பகுதியை வந்து முல்லை பகுதியை வந்து குறிக்கும். அப்படிங்க காட்டு பகுதியும் இருக்கின்றது. அந்த வளம்புறவில் அந்த புறம்பனைகளுடன் உலகம் முழுவதும் பெருமை புறந்து விளங்குவது இந்த பெண்ணாகடம் என்கின்ற இந்த பழைய ஊராகும். இந்த புறவு என்பது முல்லை நிலத்தை வந்து குறிக்கும். முல்லை வந்து காடும் காடு சார்ந்த இடமும், குறிஞ்சி வந்து மலையும் மலை சார்ந்த இடமும். இந்த குறிஞ்சிலேருந்து இந்த முல்லை ஆரம்பிக்கும். அங்கே காடுகளும் காடுகள் சூழ்ந்த இடமும் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே மருத மரம், அது வயலும் வயல் சூழ்ந்த இடமும். அதுக்கப்புறம் நெய்தல் வரும், அது கடலும் கடல் சூழ்ந்த இடமும். அந்த முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் தெரிந்தால் வந்து பாலை என்று ஆகும். எனவே இந்த 5 இணைகளில் இது வந்து முல்லை நிலையத்துக்கு உரியது. இது எங்கே இருக்கு? இது திருமுதுகுன்றம் என்று சொல்லக்கூடிய அந்த விருத்தாச்சலத்துக்கு அண்மையில் இருக்கின்றது. இதனுடைய சிறப்பு வந்து என்ன? 2 சிறப்பு இந்த பதிக்கு இருக்கின்றது. ஒன்று வந்து நம்முடைய புறச்சந்தான குறவராகிய மெய்கண்டார். அந்த மெய்கண்டார் தோன்றியது இந்த பெண்ணாகடம் என்கின்ற அந்த ஊர். அதே மாதிரி நம்முடைய நாவரச பெருமான் என்ன செய்வார்னா, பெருமானே நான் வந்து சமண சமயத்துல ரொம்ப நாள் இருந்துட்டேன், ஆனால் எனக்கு மனசுக்கு வந்து அது உறுத்தலா இருக்குது. எனவே நீ என்ன பண்ணும், என்னை உன் அடியான் என்று மற்றவர்கள் அறிவதற்கு உதவியாக என் மேல் வந்து அதை விடை குறியும் சூழக்குறியும் பொறித்து வை என்று வேண்டுவார். அப்படி பெருமான் வந்து அவருக்கு விடையும் சூலமும் பொறிக்கப்பட்டது இந்த பெண்ணாகரத்தில் உள்ள தூங்கானை மாடம். அடுத்து 2வது பாடல். மற்ற பதியின் இடைவாளும்
வணிகர் குலத்து வந்துதித்தார் கற்றை சடையார் கலர்காதல் உடனே வளர்ந்த கருத்துடையார் அற்றை கன்று தூங்கானை மாடத்தமர்ந்தார் அடித்தொன்று பற்றி பணிசை கலிக்கம்பர் என்போர் மற்றோர் பற்றில்லார். மற்ற அப்பதியின், அந்த பதியில் வாழ்கின்ற இடைவாழும் வணிகர் குலம், அந்த பதியில் வாழ்கின்ற வணிகர் குலத்தில் வந்து உதித்தார் நம்முடைய கலிக்கம்ப நாயனார் வந்து அவதாரம் செய்தார், உதித்தார், தோன்றினார். அவர் கற்றை சடையார் கலர் காதலுடனே. பெருமானுடைய அந்த சடைமுடி எப்படி இருக்கின்றது? அது கற்றை சடையாக இருக்கின்றது. பெருமானுடைய காலில் என்ன இருக்கு? அந்த வீரக்கடல் வந்து இருக்கின்றது. எனவே பெருமானுடைய அந்த அடியையும் முடியையும் வந்து குடிக்கின்றார். பெருமானுடைய அந்த கேசாதி பாத கேசல அந்த கேசத்துக்காக சடையை எடுத்துக்கொண்டார், அந்த கலலுக்காக பாதத்துக்காக அந்த கலலை வந்து எடுத்துக்கொண்டார். எனவே தொகுதியான சடையுடையவர் இந்த சிவபெருமான். அவருடைய திருவடிகள், அந்த திருவடிகள் அவன் கலர்காதல், அங்க வந்து அன்பு கொண்டவர், தீராத அன்பு கொண்டவர், மேன்மேலும் வளரக்கூடிய பெரு உருப்பத்தை உடையவர். அது உள்ளத்துல அந்த அன்பு வந்து ஒவ்வொரு நாளும் தோன்றி வளர்ந்து கொண்டே இருக்கின்றது, அது தேய்வதே இல்லை. இது வந்து ஊரோடு வந்து பெண்ணாகடங்கிற ஊரு. அங்க வந்து இருக்கிற கோயில் பேர் வந்து திரு தூங்கானை மாடம். நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஊர் பேர் ஒன்றாகவும் அந்த கோயில் பெயர் வந்து ஒன்றாகவும் இருக்கும். அதுபோல இந்த பெண்ணாகடம் என்பது இந்த தலத்தின் பெயர், தூங்கானை மாடம் என்பது பெருமான் எழுந்திருக்கக்கூடிய அந்த கோயிலின் பெயர். அந்த தூங்கானை மாடத்தில் எழுந்திருக்கும் சிவபெருமானின் அந்த திருவடி தொண்டில் அற்றை கன்று தூங்கானை மாடத்து அமர்ந்தார் அடித்தொண்டு, அவர் திருவடிக்கு தொன்று பற்றி கொண்டு, அதையே வந்து இறைவன் திருவடி பற்றை மட்டும்தான் பற்றி கொண்டார். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. எதற்காக திருவடியை பற்றி கொண்டார்னா, வேற எந்த பற்றும் வந்து நம்மளை பற்றிக்க கூடாது. அதற்காக என்ன செஞ்சார்? அவரு பெருமானுடைய திருவடியை வந்து பற்றி கொண்டார். இந்த ஆன்மா எப்படி அது வந்து சார்ந்ததன் வண்ணம், ஏதாவது சார்ந்துதான் இருக்க முடியும், அது தனித்து வந்து இயங்க இயலாது. எனவே அது என்ன செய்யும்? ஒன்று வந்து பாசத்தை வந்து பற்றிக்கும், இந்த உலகத்தை வந்து பற்றிக்கும். இந்த உலகத்தை பற்றிக்கிட்டா அந்த உலக மயக்கத்திலே இருந்து என்ன செய்யும்? அது மேன்மேலும் ஒரு தீய நெருக்கி போய் அது நரகத்துக்கு தான் போகும். இது வந்து அந்த ஆன்மா உய்ய வேண்டும் அப்படின்னா என்ன செய்யணும்? அது வந்து பெருமானை வந்து பற்றி கொள்ள வேண்டும். இந்த பெருமான் தான் பற்றற்றவன், அவன் தான் பற்றை அறுப்பதோர் பற்றுன்னு திருவுந்தியார்ல வந்து சொல்வான். இந்த பற்றை அறுப்பதோர் பற்று வந்து அது சிவபெருமான் உள்ள பற்று. எனவே ஆன்மா என்ன செய்யணும்? இந்த பாசத்தை வந்து பற்றி கொள்ளக்கூடாது. அந்த மெய்ப்பொருளாகிய உண்மை பொருளாகிய நித்திய பொருளாகிய அந்த சிவத்தை பற்றி கொள்ள வேண்டும். அவர் என்ன செஞ்சாரு? இவரை உலகத்தை பற்றி கொள்ளவில்லை, பற்றுக பற்றற்றான் பற்றினை, அந்த பற்றை நீக்கக்கூடிய சிவபெருமான் பற்றை வந்து அவர் பற்றி கொண்டார். எதற்காக? இந்த உலக பற்றை விடுவதற்காக. இனி அவருக்கு மற்றொரு பற்று, சிவபெருமான் உள்ள அந்த பற்றை தவிர்த்து வேற எந்த பற்றுமே வந்து அவருக்கு கிடையாது. இதுதான் நம்முடைய சுந்தர பெருமான் பாடுவார் இல்லையா? மற்ற பற்று எனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் என்று இந்த பாண்டி குடும்பத்தில் பாடுவார்ல. எனக்கு வந்து மற்ற பற்று எதுவுமே இல்லை, உன் திருப்பாதம் மட்டும்தான் நான் மனசுல பாவித்து கொண்டிருக்கேன். அதனால நற்றவா உன்னை நான் மறக்கினும், ஒருவேளை நான் உன்னை மறந்துட்டேன், எனக்கு கோமாகமா வந்துருச்சு, மூர்ச்சை வந்துருச்சு அப்படின்னா மறக்கணும், சொல்லும்னா நமச்சிவாயவே. அப்போ என் நாக்கு என்ன சொல்லிட்டு இருக்கோம்? நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த பாண்டி குடிமுடி பதிகம் உங்க எல்லாருக்குமே மனப்பாடமா இருக்கும். இதே மாதிரி நம்முடைய திருவாசகம் சொல்ற பற்று நான் மற்றிலேன் கண்டாய்னு சொல்லுவாரு. எனக்கு வந்து வேற எந்த பற்றும் இல்லப்பா, ஓ மேல மட்டும் தான் பற்று இருக்குன்னு மாணிக்க வாசகரும் சொல்லுவாரு. இது மாதிரி திருமுறைய பல இடங்கள்ல வந்து இந்த பார்க்கலாம். இந்த பெருமான் மேல உள்ள பற்று தான் இந்த அடியார்கள் கூட பெரும் பற்று. இந்த உலகப்பற்று கொஞ்சம் கூட அவர்களுக்கு வந்து கிடையாது என்பதை இந்த இரண்டாவது பதிகத்தை சொல்றார். எனவே பெண்ணாகடம் என்பது தலத்தின் பெயர், திரு தூங்கானை மாடம் என்பது திருக்கோயிலின் பெயர் என்பது இரண்டாவது பாடலில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்து மூன்றாவது பாடல். ஆன அன்பர் தாம் என்றும் அரணார் அன்பர்க்கு அமுது செய்ய மேன்மை விலங்கு போனகமும் விரும்பு கரிணை தைத்தீம்பால் தேனின் இனிய கனி கட்டி திருந்த அமுது செய்வித்தே ஏனை நிதியம் வேண்டுவன எல்லாம் இன்பம் ஒரு அழைப்பார். இரண்டாவது பாட்டுல வந்து அந்த நாயனுடைய
பெயரையும் அவர் தோன்றிய குலத்தையும் அவருடைய பெருமான் உள்ள பட்டியலும் சொன்னாரு. இந்த 3வது பாட்டுல வந்து அவர் என்னென்ன தொண்டுகள் வந்து செய்கின்றார். ஆன அன்பர், அப்பேற்பட்ட அந்த அடியவரான அந்த கலிக்கம்பர் என்ற அந்த அன்பர் தாம் என்றும் அவர் ஒவ்வொரு நாளும் என்றும் அரணார் அன்பர்க்கு அந்த சிவன் அடியார்களுக்கு அமுது செய்ய, திரு அமுது செய்வதற்குரிய என்ன செய்வார், இந்த திரு அமுதன் மேன்மை விலங்கு, அந்த மேன்மையான திரு அமுதன் போனகம் என்பது இந்த திரு அமுதை அந்த உணவை வந்து குறிக்கும். போனகமா நஞ்சுண்டல் பாடின்னு பாடுவார். பெருமான் என்ன செஞ்சாரு, அந்த அமுதாக போனகமா நஞ்சுண்டல் பாடின்னு நம்முடைய மாணிக்க வாசர் பண்ணுவாரு. அப்ப ஞான போனகர் என்று நம்ம அடியார்கள் வந்து சொல்றாரு இல்லையா. ஞானத்தை தான் உணவா எடுத்துக்குவாங்க, மற்ற உணவை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். இளைஞர்களை ஞான போனகர் என்று சொல்வார்கள். மேன்மை விலங்கு போனகமும், அந்த மேலாய அந்த திரு அமுதுடன் அடியார்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திரு அமுதுடன் விரும்பு கறி நெய் தயிர் தீம்பால். எனவே அந்த விரும்பக்கூடிய அந்த கறி வகைகள், என்னென்ன காய்கறிகள் அந்த நேரத்தில் கிடைக்கிறதோ அந்த கறி வகைகளும், விரும்பு கறி நெய், அந்த நெய்யும், தயிர் தீம்பால், இந்த தயிரும் தீம்பால், தீம்பால் இனிய பால். அது எப்படி இனிமையா இருக்குன்னா, அதை கட்டியாக காய்ச்சி அதில் வந்து இனிய தேனெல்லாம் விடுவாங்க. இனியமாக கட்டியாக காய்ச்சிய அந்த பாலும் தேனின் இனிய கட்டி, தேனை விட இனிமையான கனி கட்டி அப்படின்னா அந்த இனிய பழங்களை வந்து குறிக்கும். கட்டி என்பது கரும்பு கட்டியும் குறிக்கும். எனவே அவர் திருவமுது செய்கின்றார், கரிகைகளை கொடுக்கின்றார், நெய் தயிர் காய்ச்சிய பால், தேனை விட இனிமையான பழங்கள், கரும்பு கட்டி, இவற்றையெல்லாம் படைத்து அவர்களை வந்து அடியார் பொதுமக்களே, சிவனடியார்களே, நீங்கள் வந்து இந்த அமுதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அமுதை ஏற்றுக்கொண்டு எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று அவர்களை வேண்டி நிறைவாக அவர்கள் உண்ணும்படியாக செய்வித்து, திருந்த அமுது செய்வித்து, ஏனை நிதியம் வேண்டும் என சாப்பிட்டு முடிச்சாங்க, கைகள் விட்டாங்க, வெத்தலை பாக்கெல்லாம் போட்டாங்க. போட்டு போதோன்னே அவங்களுக்கு வந்து என்னென்ன வந்து தேவைப்படும் என்று அவர்களை அழைத்து அவர் வேண்டிய மற்ற நிதிகளை எல்லாம் எப்படி இன்பமுறை அளிப்பார். அவங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி அவர் வந்து கொடுப்பார். அது கொடுக்கறதால அவருக்கும் வந்து இன்பம், அந்த அடியார்களுக்கும் இன்பம், அதை பார்த்து அந்த சிவபெருமானுக்கும் இன்பம். அப்பேற்பட்ட இன்பமுறை அவர் அளித்து வருகின்றார் என்ற கருத்தை வந்து 3வது பாட்டில் பார்க்கிறோம். அடுத்து 4வது திருப்பாடல். அன்ன வகையால் திருத்தொண்டு புரியும் நாளில் அங்கொரு நாள் மண்ணும் மனையில் அமுது செய்ய வந்த தொண்டர் தமையெல்லாம் தொன்மை முறையே அமுது செய்ய தொடங்குவிப்பார் அவர் தம்மை முன்னர் அழைத்து திருவடிகள் எல்லாம் விளக்க முயல்கின்றார். அன்ன வகையால், இந்த வகையில வந்து அவர் திருத்தொண்டு, இந்த கலிக்கம்பர் திருத்தொண்டு செய்து வருகின்ற அந்த நாளில் அங்கு ஒரு நாள், அப்பேற்பட்ட ஒரு நாள்னு நம்முடைய சேக்கிலார் வந்து ஆரம்பிப்பார். அங்கதான் அந்த புராணத்துக்கு உண்டான நிகழ்ச்சி வந்து நடைபெறும். அங்கு ஒரு நாள், அப்பேற்பட்ட ஒரு நாளில் மண்ணு மனையில், அவருடைய மனை வந்து நிலை பெற்ற திருமனை, ஏன்னா அங்கு சிவபெருமான் இருக்கின்றார். சிவபெருமான் இருப்பதால் அது வந்து மண்ணு மனை என்று சொன்னார். சிவபெருமான் நிலை பெற்று விளங்குகின்ற அந்த அடியாரின் கலிக்கம்பரின் திரு அமனையில் அமுது செய்ய வந்த தொண்டரை எல்லாம், அந்த திரு அமுது செய்வதற்காக தொண்டர்கள்லாம் அவர்கள் வந்து வருகின்றார்கள். அவர்களை எல்லாம் தொன்மை முறையே அமுது செய்ய, அவர்களை வந்து ஒவ்வொருவராக வழி வழியாக அழைத்து அவர்கள் அமுது செய்ய வேண்டும் இல்லையா. அதுக்கு முதல்ல கை காலெல்லாம் வந்து கழுவணும். அதுக்காக அவர்களை முன் அழைத்து தொன்மை முறையே, இந்த எப்படி பழமை முறையில் தொண்டர்களை வந்து பஸ் தேடுறார்களோ அந்த முறையிலேயே அமுது செய்ய தொடங்குவிப்பார். அமுது செய்ய தொடங்கும் முன்பு கை கால் கழுவுவதற்கு தண்ணீர் கொடுக்கணும். பெரும்பாலும் என்ன வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த காலத்தில் ஒரு குடத்துல இல்லை ஒரு பானையில் ஒரு குண்டா அண்டான்னு சொல்லுவாங்க, அதில் தண்ணி வச்சுருப்பாங்க. அதில் சொம்பு வச்சு நம்ம தண்ணி மொண்டு கொடுப்போம். கை கால் கழுவிட்டு வாய் கூப்பிட்டு முகம் கழுவிட்டு வீட்டுக்கு வந்து வருவாங்க. கை துடைக்க துண்டு கொடுப்போம். இது நம்முடைய உலக மரபு. இவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த அடியார்களுடைய பாதத்தை தாமே வந்து தம் கைகளால் வந்து விளக்கம் செய்வார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த இளையான்குடி மாற நாயனார் தான் வந்து கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாதம் விளக்கியே, அந்த அடியார்களை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து மனை புகுந்து அந்த வீட்டுக்கு உள்ளுக்கு வந்து குலாவு பாதம் விளக்கியே அவர்களுடைய பாதத்தை வந்து விளக்கம் செய்வார். இது வந்து அந்த அடியார்கள் நாயன்மார்கள் செய்யக்கூடிய மிகச்சிறந்த உபசரிப்பு.
ஏன்னா அவங்க எப்படி பார்க்குறாங்க, வந்து அடியார்களாக பார்க்கவில்லை, அவர்களை வந்து சிவனாக வந்து பார்க்கின்றார். சிவனே வீட்டுக்கு வந்திருக்காரு, அவருக்கு நான் பாத பூஜை பண்றேங்கிற அந்த உணர்வோடு, அந்த அன்பு உணர்வோடு அதை வந்து அவர் செய்வார். அதான் கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாதம் விளக்கி, சிறு தொண்டர்களும் அந்த மாதிரி தான் செய்வார். ஒவ்வொரு நாயன்மாரும் அந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் அவங்க செய்கிறாங்க. அதுக்கு என்ன செய்கிறார், திருவடிகளை வந்து அவர் விளக்கம் வந்து செய்கின்றார். விளக்கம் செய்வதற்கு இல்லறத்துல இருக்கார் இல்லையா, மனையறம்னு சொல்லிட்டாரு பாட்டை, நீடு மனை தருமம்னு சொன்னாரு. அவர் இல்லறத்துல இருக்கிறால மனைவி கூட சேர்ந்தவன் தான் இந்த மாதிரி செய்யணும். சன்னியாசிக்கு இது செய்யறதுக்கு உரிமை கிடையாது, தகுதி கிடையாது. மனைவி இருந்தாதான் இது வந்து நம்ம வந்து செய்ய முடியும். இதுக்கு வந்து நம்ம இலக்கிய சான்று வந்து பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்னா, அந்த சீதா பிராட்டி என்ன சொல்வார்னா, இந்த மாதிரி நான் வந்து ராமன் வந்து விட்டு பிரிஞ்சுட்டேன், இந்த இலங்கேஸ்வரன் கொண்டு வந்து நினைச்சு இலங்கையில வச்சுட்டான், சிறை வச்சுட்டான். இப்போது என் வீட்டுக்காரர் வந்து அவர் விருந்தினர் வந்தா என்ன செய்வாரு, ஒன்றும் செய்ய முடியாது. அந்த விருந்தினர் வந்து ஒரு செய்யக்கூடிய உபசரிப்பை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே, ஏன்னா உனக்கு மனைவி கிடையாது. அப்போ அது மாதிரி இந்த அஸ்வமேத யாகம் பண்றப்ப என்ன செய்வாங்க, மனைவி இல்லாமல் நீ செய்யக்கூடாது என்று சொல்லி அந்த சீதைக்கு பதிலாக என்ன செய்வான்னா, அந்த பொன்னால் ஒரு சிலை செய்து அதை வச்சுக்கிட்டு அவர் அஸ்வமேத யாகம் செய்வாரு. அது அந்த அஸ்வமேத யாகம் வந்து லவகுசரால் வந்து அது பங்கப்பட்டு போனது, அந்த கருத்து பார்க்குறோம். அதே மாதிரி நம்முடைய சிலப்பதிகாரத்தில் வந்து இவங்க கண்ணகி சொல்லுவாள், நீ வந்து கோவலன் வந்து மாதவி மேலே ஆசைப்பட்டு மாதவி கூட அவன் பேர்றான். போடுறப்ப அப்போ உனக்கு என்னென்ன இழப்புங்கிறப்ப, இந்த யாராவது விருந்தினர்கள் வந்தால் அவர்கள் நான் செய்த உபசரிப்பை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், கனவு இல்லாத வீட்டில் வந்து நாங்கள் கை நினைக்க மாட்டோம் என்று சொல்லுவார். சிறு தொண்டர் புராணத்தை நம்ம பார்ப்போம். இல்லை, நம்முடைய சிவபெருமான் என்ன செய்வார், அவர் வந்து அந்த வேடத்தோடு வந்து மாவிட குளத்தோடு வருவார். வந்து அங்கே கேட்பார், உங்கள் சிறு தொண்டர் எங்கே இருக்கின்றார்னா, அவர் அடையாளை தேடி போயிருக்கிறாரு, நீங்கள் இந்த மனையில் கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னா, இந்த ஆடவர் இல்லாத வீட்டில் வந்து நாங்கள் தங்க மாட்டோம், நாங்கள் போய் பக்கத்தில் கோயிலில் போய் நாங்கள் ஆத்தி மரத்தின் கீழே நாங்கள் இருக்கேன், அங்கே அவரை வர சொல்லு அப்படிம்பாங்க. அப்பேற்பட்ட பண்பாடு நிறைந்தது நம்முடைய தமிழகம். கணவன் மனைவி சேர்ந்து செய்தால்தான் ஏற்றுக்கொள்வார்கள், கணவன் சேர்ந்து செய்யாவிட்டால் அவர்கள் வந்து எவ்வளோ பசி இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதை வந்து 5வது பாட்டு, திருந்து மனையார் மனையெல்லாம் விகல விளக்கி போனகமும் பொருந்து சுவையில் கரியமுதும் புனித தண்ணீர் உடன் மற்றும் அருந்தும் இயல்பில் உள்ளனவும் அமைத்து கரக நீரழிக்க விரும்பு கணவர் பெருந்தவர்த்தார் எல்லாம் விளக்கும் பொழுதின் கண். அந்த மனைவி வந்து நல்ல தகுதியுடைய மனைவி தான், திருந்து மனைவி தான், அந்த வீட்டை வந்து விளக்கம் செய்யக்கூடிய அந்த மனைவி தான். அந்த மனைவியார் என்ன செய்கின்றான்னா, திருந்து மனையார், அந்த இல்லத்துக்குரிய இல்லக்கிழவியாகிய அந்த மனைவி, அவர் மனையெல்லாம் அந்த வீடு முழுக்கும் திகழ விளக்கி அந்த வீட்டை வந்து விளக்கம் செய்கிறாங்க. விளக்கம் பட செய்து கூட்டி மெழுக்கி சாணகம் விட்டு மெழுக்கி அதெல்லாம் செய்கிறாங்க. போனகமும் பொருந்து சுவையில், அந்த அடியார்கள் உண்ணக்கூடிய அந்த போனகமாகிய அந்த அமுத உணவு பொருந்து சுவையில், அந்த 6 சுவையும் நிறைந்த 4 வகையாக தின்னக்கூடிய 6 சுவை பொருந்திய அந்த கரி அமுதம் புனித தண்ணீர் உடன் மட்டும். தண்ணி எப்படி இருக்கணும், அது புனிதமாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும். அந்த தூய்மையான நீருடன் அவர் என்ன செய்கின்றார், அருந்தும் இயல்பில் உள்ளனவும், எதை வந்து சாப்பிடணும், எதை வந்து அருந்த வேண்டும் என்ற அந்த முறையில் அதை உண்பார்க்கு ஏற்ற வகையில் எல்லா பொருளையும் அங்கே விளக்கமாக செம்மை பெற அமைக்கின்றார்கள். அமைத்து கரக நீரழிக்க, இந்த அடியார்களுக்கு வந்து இவர் வந்து பாத பூஜை செய்வார் இல்லையா, அவர் சிறுவருக்கு இவர்கள் துணையாக என்ன செய்கின்றார்கள், அந்த கரகம் என்கின்ற நீர்க்குடத்தில் நீரை பொருத்தி கொண்டு விரும்பு கணவர் பெருந்தவர்த்தால், கணவனோட விருப்பம் என்னவோ அதுதான் என்னுடைய விருப்பம், எனக்குன்னு தனிப்பட்ட விருப்பம் எதுவும் கிடையாது, எனக்கு தனிப்பட்ட இச்சைன்னு எதுவும் கிடையாது, தனிப்பட்ட செயல்னு எனக்கு வந்து கிடையாது, தனிப்பட்ட ஞானம்னு எதுவும் கிடையாது. ஏன்னா அந்த மனைவியெல்லாம் என்ன பார்க்குறாங்கன்னா, அந்த கணவனையே வந்து தெய்வமாக, கணவனையே வந்து சிவமாக வந்து பார்க்கின்றார்கள். அவருடைய இச்சை என்னவோ அதுதான் என்னுடைய இச்சை, அவருடைய விருப்பம் என்னவோ அதுதான் என்னுடைய விருப்பம், அவர் என்ன செய்கிறாரோ அதுக்கு நான் உதவியாக இருப்பேன், அது மூலம் எனக்கு என்ன ஞானம் கிடைக்குமோ அந்த ஞானம் கிடைக்கட்டும். அதுபோல் நம்முடைய ஆன்மா எப்படி இருக்கணும், பெருமானுக்கு வந்து எது வந்து இச்சையோ அதுதான் இந்த ஆன்மாவுக்கு இச்சையாக இருக்க வேண்டும், இந்த ஆன்மாவின் இச்சை வந்து பெருமானின் இச்சைக்குள் வந்து அடங்க வேண்டும், இதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட இச்சை வந்து இருக்கக்கூடாது. இந்த ஆன்மாவின் செயல், இந்த கிரியை எப்படி இருக்கணும், அது பெருமானின் கிரியையில் அந்த செயலுக்குள் வந்து கிடைக்க வேண்டும். இந்த ஆன்ம ஞானம் வந்து சிவஞானத்துக்குள் அடங்க வேண்டும்.
அப்பதான் அந்த ஆன்மாவுக்கு வந்து நான் எனது என்ற அந்த பற்று போகும். நான் என்ற அந்த அகப்பற்றும் எனது என்ற புறப்பற்றும் இருக்கும், போகணும். அது போகிறதுக்காக அந்த அம்மா இந்த பெண்கள் வந்து எளிதாக வந்து மோட்சம் அடைய முடியும். புருஷனாக தெய்வமாக மதித்து அவன் செல்லக்கூடிய நல்ல வழியில் சென்றால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அவர்கள் எளிதாக வந்து வீடு பேர் அடைய முடியும். நிறைய சாதனை செய்யணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. அந்த காலகட்டம் வந்து அந்த மாதிரி தான் அமைஞ்சிருந்தது. எனவே விரும்பு கணவர் பெருந்தவர்த்தால் அவர் செய்யக்கூடியதான் பெருந்தவம். எனக்குன்னு தனிப்பட்ட தவம் கூட தேவையில்லை. அந்த பெருந்தவர்த்தால் எல்லாம் விளக்கும் பொழுதில் அந்த பெருந்தவத்தை சரியை கிரிய யோகத்தை செய்த அந்த அடியார்களின் தாள்களை அவருடைய சரண கமலங்களை எல்லாம் விளக்கும் அந்த திருவடிகளை நீரால் விளக்க வரும் பொழுது, கரகம் என்பது இந்த குடத்தை குறிக்கும், நீர் குடத்தை வந்து குறிக்கும். அடுத்த 6வது திருப்பாடல். முன்பு தமக்கு தொழில் செய்யும் தமராயேவல் முனிந்து போய் என்பும் அறவும் அணிந்த பிரான் அடியாராகி அங்கெய்தும் அன்பர் உடனே திருவேடம் தாங்கி அணைந்தார் ஒருவர் தாம் பின்பு வந்து தோன்றவர் பாதம் விளக்கும் பெருந்தகையார். இந்ததான் சரீரத்துக்கு உண்டான இந்த நிகழ்ச்சி வந்து நடக்கின்றது. முன்புனா முன்னைய நாட்களில் தமக்கு தனக்கும் தன் கணவனுக்கும் தொழில் செய்யக்கூடிய தமராக அவன் வந்து சொந்தக்காரனாகவும் இருக்கான், சுற்றமாகவும் இருக்கின்றான். தனக்கு தொண்டு செய்யும் சுற்றமாக இருந்த ஒருவர் ஏவல் முடிந்து போய் எனக்கு வந்து இந்த ஏவல் வந்து எனக்கு வந்து பிடிக்கல, நான் வந்து சிவனுக்கு ஏவல் செய்ய விரும்புகின்றேன் என்று அவர் வீட்டில் இருந்த அந்த ஏவலை அவன் வந்து முனிந்து போய் அவன் வந்து வெறுத்து சென்று என்பும் அறவும் அணிந்த பிரான் பெருமான் என்ன செய்கின்றார், அந்த எலும்பையும் அந்த பாம்பையும் மாலையாக அணிந்த பிரான். என்பு அணிந்த கோலம் வந்து கங்காள கோலம் என்று சொல்லப்படும். கங்காளம் தோல் மேலே காதலித்தான் என்று மாணிக்கவாசல் வந்து சொல்லுவாரு. கங்காளம் தோல் மேலே காதலித்தான் காணையடி. எதற்காக அவர் அந்த தாம் இருவர் தம் காலம் செய்ய தரித்திரன்கான் சாலையிலோன்னு பாடுவார். இந்த பிரம்மன் விஷ்ணு அவருடைய எலும்பை வந்து அவர் மாலையாக அணிந்திருக்கின்றார். அது வந்து அந்த காலம் தாங்கிய அந்த கோலம். அடுத்து அரவு என்பது பாம்பு என்பது இங்க தாருகா உணர்த்து முனிவர்கள் அவர்கள் ஏவிட்டு அந்த பாம்பை எல்லாம் பெருமான் வந்து அந்த மோதிரம், கைவளை, கால்வளை, வீரக்கலல், இடுப்புக்கு அணி, அது போல கச்சு, இது மாதிரி கழுத்துக்கு மாலை, மதிக்கு பக்கத்தில் வச்சிருப்பாரு. அந்த மாதிரி எலும்பையும் பாம்பையும் அணிந்த பிரமன் தோற்றம். அந்த பிரான் அடியாராகி சிவபெருமானுக்கு வந்து அவர் அடியாராகி அங்கு எய்தும் அன்பருடனே, அங்கு வரக்கூடிய அந்த அடியார் கூட்டத்துடனே திருவேடம் தாங்கி அந்த அடியாருக்குள்ள அந்த பூதி சாதனம், அந்த ருத்ராட்சம் இதெல்லாம் அணிந்து கொண்டு அணைந்தார் ஒருவர்தாம். அங்கு ஒருவராக வந்து அந்த ஏவலால் வந்து தோன்றுகின்றார். அதை வந்து நம்முடைய கலிக்கம்ப பெருமான் நாயனார் எப்ப பார்க்கிறாரா, அவரை வந்து நமக்கு ஏற்கனவே வேலை செய்தார்னு பார்க்கல, அவரை வந்து அடியாராக பார்க்கின்றார், அவரை வந்து சிவனாக வந்து பார்க்கின்றார். எனவே அவர் வந்து தோன்றுகின்றார். அவர் பாதம் விளக்கும் பெருந்தகையார். நம்மகிட்ட வேலைக்காரன் இருந்தானே அந்த எண்ணம் வந்து ஒரு மனசுல சுத்தமா தோணவே இல்லை. அந்த பழசெல்லாம் அவர் மறந்துட்டாரு. இப்ப அடியார் வந்திருக்கின்றார். அவருடைய அடியைகளை அந்த பாதத்தை வந்து நான் விளக்க வேண்டும், அந்த பாத பூஜையை வந்து செய்ய வேண்டும் என்கின்ற அந்த பெருந்தன்மையோடு அந்த கலிக்கப்பர் வந்து சொல்கின்றார். நம்ம ஏற்கனவே பார்ப்போம் அந்த 12ஆம் சூத்திரம். இந்த 12ஆம் சூத்திரம் என்ன சொல்லுது, செம்மலர் நோன்றால் சேரல் ஒட்டா அம்மலம் களி அன்பரோடு மறி மால் அற நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுமே என்பது இந்த 12ஆம் சூத்திரம். எனவே இந்த பதி பசு பாசம் அவருடைய இந்த இலக்கணம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த சாதனத்தை எல்லாம் சொல்லிட்டு கடைசியா என்ன சொல்றாரு, அந்த அடைந்தோர் தன்மையை சொல்லும்போது ரெண்டே தான் சொல்றாரு. ஒன்று வந்து கோயில் வழிபாடு, இரண்டாவது வந்து அடியார் வழிபாடு. இதுக்குள்ள எல்லாமே அடக்கும். இது செஞ்சுனா என்ன செய்யும், ஒன்று செம்மலர் நோன்றால் இந்த சிவந்த தாமரை மலர் போன்ற அந்த சிவபெருமானின் நோன்றால் இது எல்லாவற்றையும் தூக்கி சுமக்கக்கூடிய அந்த திருவடி, அதை சேரல் ஒட்டா, அதை சேர விடாமல் இந்த ஆன்மாக்களை தடுக்கின்ற அம்மலம் களி, அந்த ஆணவ மலம் கழிப்பதற்காக அன்பரோடு மறி, நீ வந்து அடியோடு சேர்ந்து இருக்க வேண்டும். அப்படி என்ன செய்யணும், மாலரநேயம் வலிந்தவர் வேடமும், நம்முடைய மயக்கம் எல்லாம் நீக்குவதற்காக, அந்த உலக மயக்கத்தை நீக்குவதற்காக அவர்கள் வந்து சிவவேடம் பூண்டிருப்பார்கள்.
அந்த மாலர நேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும், அந்த சிவன் இருந்திருக்கக்கூடிய அந்த ஆலயம் தானும், அது இரண்டையும் அரண் என தொழுமே. அந்த இரண்டை மட்டும் நீ தொழுதா போதும். இதான் சிவஞான போதம் சொல்லக்கூடிய அந்த இறுதி கருத்து, நிறைவு கருத்து, டேக் ஹோம் மெசேஜ்னு சொல்ல மாதிரி அந்த ரெண்டும் நீ செஞ்சாலும், ஆலய வழிபாடு செய், அடியார் வழிபாடு நீ செய் அப்படின்னு அந்த ரெண்டை தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவர் என்ன செய்கிறார், ஆலயத்துக்கு போய் நிச்சயமா செய்வார், தூக்க போவாரு. இங்க வந்து இந்த அடியார் வழிபாட்டை வந்து செய்கின்றார். அந்த அடியாரை அரண் என, அந்த சிவன் என நினைத்து அவர் பாதத்தை விளக்கக்கூடிய அந்த பெருந்தகையாரான அந்த கலிக்கம்பர் என்று சொன்னார்கள். இந்த இடத்துல தமராய் ஏவல் முனிந்து போய், முனிந்து போய், இது வந்து நம்முடைய நாவுக்கரசர் புராணத்துல வந்து வரும். ஏன்னா இந்த திலகவதியார் வந்து தம்பியை நினைச்சு ரொம்ப கவலைப்படுவாங்க. இவன் போய் சமண சமயத்தை போய் சார்ந்துட்டானே, நம்பர் அருளாமையினால் அமன் சமயம் குறுகினார்னு சேக்கலார் சொல்வார். சைவ சமயத்தை நினைத்து சிறப்போடு இருக்க வேண்டியவர் இப்ப அமன் சமயத்தை குறுகிட்டார்னு கவலைப்படும் போது பெருமான் அவர் கடவுளை தோன்றி முன்னே முனியாகி என்னை அடைய முயன்றான். அவன் வந்து முன்ன வந்து முனியாகி இந்த உலகத்தை எல்லாம் வெறுத்து முனியவனாக மாறி என்னை அடைய முயன்றான். அந்த ஜென்மத்தில் அது முடியல. இப்ப இந்த ஜென்மத்துல வந்து எனக்கு நான் ஆட்கொள்ள போகின்றேன், அவனை சூளை கொடுத்து ஆட்கொள்வோம். அந்த முனிங்கிற கார்த்திக்காக அதை நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் தமர், தமர்ங்கிற வார்த்தை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சப்பாதான். இந்திரன்மால் பிரமன் எழிலார் மிக தேவரெல்லாம் வந்தெதிர்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து சுந்தர மாமுனிவர் இவனாரண எம்பெருமான் நம் தமரூரன் என்றான், நம் தமரூரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. இந்த நொடித்தான் மலை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். அந்த எந்த மரம் தமருங்கிறதுக்காக அந்த வார்த்தையை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். நம்முடைய சுந்தர பெருமான் என்ன செய்கின்றார், இந்த கைலாயத்துக்கு வந்து அந்த வெள்ளை யானையின் மேல் வந்து போகின்றார். அவனை வரவேற்பதற்காக பெருமான் என்ன செய்கின்றார், அந்த பிரம்மன் மால் இந்திரன் அவங்கெல்லாம் போய் வரவேற்க நிற்கிறாங்க. இது அங்க உள்ள முனிவர்கள்லாம், அந்த உபமணி முனிவர் மாதிரி அந்த பெரிய முனிவர்லாம் பாக்குறாங்க. பெருமானே நாங்கள் பல ஊழி காலம் வந்து இந்த கைலாயத்தில் இருந்துகிட்டு இருக்கோம், இப்பேற்பட்ட ஒரு வரவேற்பானை வந்து நான் பார்க்கலையே, இப்ப வர்றது யாரு அப்படின்னு சுந்தர மாமுனிவர் இவன் யார், என்ன இந்த வர்றது யாருன்னு கேட்கிறப்ப பெருமான் வந்து சொல்றார், என் பெருமான் நம் தமர் ஊரன் என்றான். என் ஊர்க்காரையா, என் சொந்தக்காரையான்னு சொல்றாரு. இந்த சுந்தர பெருமானுக்கு வந்து எவ்வளவு பெரிய பெருமையை கொடுத்தா பாருங்க. என் தமர், இவன் என்னோட சொந்தக்காரன், என் தமர் ஊரன், என் ஊரை சேர்ந்தவன் அப்படின்னு. திருவாரூர் பிறந்தார்கள்லாம் வந்து சிவகணங்கள் இல்லையா? எனவே என் தமர் ஊரன் அப்பேற்பட்ட பெருமை வந்து சிவபெருமான் வந்து அந்த சுந்தர பெருமானுக்கு வந்து கொடுக்கின்றார். இதேதான் மாணிக்க சொல் கொந்தனவும் குயில் பத்திர கொந்தனவும் பொழில் சோலை கூங்குயிலே இது கேள் நீ அந்தணன் ஆகி வந்திங்கே அழகிய சேவடி காட்டி எந்தமராம் இவன் என்று அங்கே வந்து எந்தமர் எந்தமர் என்று என்னையும் ஆட்கொண்டருளும் செந்தனல் போல் திருமேனி தேவர் பிரான் வரக்கூவாய். அவனையும் வந்து எந்தமராம் இவனையும் சொந்தக்காரன் மாணிக்கவாசனையும் சொல்லியிருக்காரு. பல அடியார்கள் வந்து சொல்லியிருக்கின்றார். தமருங்கிற வார்த்தையாக வந்து எடுத்துக்கிட்டேன். எனவே நமக்கு வந்து சுற்றம் யாருன்னா அந்த அடியார் பெருமக்கள் தான். சிவனும் சிவனடியார்கள் தான் நமக்கு உண்மையான சுற்றம். மற்ற சுற்றமெல்லாம் உண்மையான சுற்றம் இல்லை. அதான் இணையான திருவடி என் தலைமையில் வைத்தாலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். எப்ப பெருமான் திருவடி வைக்கிறாரோ இந்த உலக சுற்றம் எல்லாம் இந்த உயிருக்கு சுற்றமா இருக்கிறது இந்த உடம்பு தான். இந்த உடம்புல 36 தத்துவங்கள், இந்த கருவி கரணங்கள், அதை விட்டு நாம் வந்து நீங்கி விடுவோம். அது மாதிரி சொல்றாரு. இப்ப நம்ம இந்த பாடலுக்கு 7வது பாடல். கையால் அவர்தம் அடிபிடிக்க காதல் மனையார் முன்பேவல் செய்யாதகன்ற தமர் போலும் என்று தேரும் பொழுது மலர் மொய்யார் வாச கரக நீர் வார்க்க முட்ட முதல் தொண்டர் மையார் கூந்தல் மனையாரை பார்த்து மனத்துள் கருதுவார். இவர் வந்து அவர் அடியார் தான் பாக்குறாரு. ஏற்கனவே நம்மிட வேலைக்கு விட்டுட்டு அவர் போயிட்டான்னு அந்த நினைப்போடு அவர் பார்க்கல. சிவபெருமான் வந்து அடியார் வேடத்தோடு வந்திருக்கான அந்த தன்மையோட நாயன்மார் வந்து பார்க்கின்றார். ஆனால் மனைவி வந்து அந்த நிலையில இல்லை. அவங்க என்ன செய்கிறார்கள், இவர் என்ன செய்யறாரா, கையால் அவர்தம் பிடிக்க முதல்ல வந்து பாத பூஜை செய்வதற்காக அந்த 2 திருவடிகளையும் நம்முடைய நாயன்மார் கலிக்கம்ப நாயன்மார் அவர் அடிகளை வந்து பிடிக்க, காதல் மனையார் முன்பு ஏவல் செய்யாது அகன்ற தமிழ் போலும். இவன் நம்ம கிட்ட முன்பு ஏவல் செய்தான், அந்த ஏவலை வந்து விரும்பாது, நமக்கு ஏவல் செய்ய விரும்பாது விட்டு விட்டு சென்ற தமர் போலும், இந்த சுட்டம் தான் இவர் போலும் என்று தேரும் பொழுது
அவங்க வந்து அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க. நம்முடைய வேலை செஞ்சுட்டு போன ஆளு இப்போ அடியார் வேடம் போட்டுக்கிட்டு இங்க வர்றாரு அப்படின்னு அவர்கள் வந்து கருதும் பொழுதில், தேரும் பொழுதில், நினைக்கும் பொழுதில் மொய்யார் வாச கரக நீர், அந்த கரகம்ல இந்த நீர்க்குடத்துல என்ன பண்றாங்க, வாசத்துக்காக நிறைய மலர்களை வந்து போட்டிருக்கின்றார்கள். அதுல வந்து வண்டுகள்லாம் வைத்திருக்கின்றன. அப்பேற்பட்ட மலர்களுடைய அந்த கரக நீரை வார்க்க முட்ட முதல் தொண்டர், அவங்க தண்ணீரை வந்து அந்த திருவடியில் வார்ப்பதற்கு சமர்ப்பிப்பதற்கு காலம் தாழ்த்தின்றார்கள். மனசுல வந்து தயக்கம் வந்துடுச்சு. ஆனா அவங்களுக்கு வந்து மனசு வந்து ஒப்புல. மனசு போய் எதுக்கு போய் நம்ம கிட்ட வேலையாளா இருந்தவன் வந்து வேஷம் போட்டுக்கிட்டு வந்திருக்கான், உண்மையான அடியான் கிடையாதுங்கிற அந்த கருத்தை வந்து அவங்க மனசுல வந்து இருக்கிறதுனால அவங்க வந்து மனசுல வந்ததுனால கை வந்து காலம் தாழ்த்துது. எனவே அப்பொழுது முதல் தொண்டர், இந்த முதன்மை பெற்ற அந்த திருத்தொண்டராகிய அந்த கலிக்கம்பர் மையார் கூந்தல் மனையாரை, அவங்க கூந்தல் எப்படி இருக்குன்னா அது மை போல கருப்பாக இருக்கின்றது. அந்த கரிய கூந்தலை உடைய அந்த மனைவியின் பார்த்து அந்த செயலை வந்து பார்க்குறாரு, அவங்க மனசை பார்க்குறாருங்க. அவங்க வாயால் எதுவும் சொல்ல, மனசுல வந்து அந்த எண்ணம் வந்துருச்சு, இல்லை கை வந்து அதை செய்ய மறுக்குது. எனவே மனசை பார்க்குறாரு, இந்த செயலையும் பார்க்குறாரு. அதே மனத்துள் கருதுவார், என் மனைவிக்கு வந்து இப்படி ஒரு எண்ணம் வந்துருச்சு, வந்து இவனை சிவனா பார்க்கலையே, சிவன் அடியாரா பார்க்கலையே, இது பெரிய பாவமாச்சு. இந்த பாவம் செஞ்சாங்கன்னா அவங்க எங்க நரகத்துக்கு தானே போவாங்க. என் கூட இத்தனை வருஷம் அவங்க வாழ்ந்ததுக்கு என்ன அர்த்தம் இருக்கும்? என் மனைவி வந்து என்ன செய்யணும், இந்த நரகத்துக்கு வந்து போகக்கூடாது, மூவியல் சுற்றம் ஒரு நூறு நரகத்திடைன்னுட்டு திருவாசப்படுவார்ல, இந்த 21 தலைமுறையும் போய் நரகத்துல சேருமே அப்படின்னு என்ன செய்தார் அவர், வெறித்த கொன்றை முடியார்தம் அடியார் இவர் முன் மேவு நிலை குருத்தி வெல்கி நீர்வாரா ஒளிந்தாள் என்று மனம் கொண்டு மறித்து நோக்கார் வடிவாளை வாங்கி கரகம் வாங்கி கை தரித்து கரக நீர் எடுத்து தாமே அவர்த்தால் விளக்கினார். மனசால நினைச்சாலே நம்ம வந்து வினை எப்படி செய்யறோம், நம்ம வந்து 3 வகையா வினை செய்யறோம். 3 கருவிகள் இருக்கின்றன. ஒன்று வந்து மனசால வந்து நினைக்கின்றோம், அது வந்து ஒரு வினை. இரண்டாவது வந்து வாயால் பேசுகின்றோம், அது இரண்டாவது வினை. மூன்றாவது வந்து உடலால் வந்து செயல் செய்கின்றோம், மனோ வாக்கு காயம் என்கின்ற இந்த முக்காரணங்களால் வந்து நம்ம செய்கின்றோம். அது நல்ல செயலாவோ தீய செயலாவோ அது வந்து அமைஞ்சு போயிடுது. வந்து மனசுல வந்து அந்த மாதிரி நினைச்சிட்டாங்க, கையால இது வந்து அவங்க செய்யல, நல்லதை வந்து செய்யல. எனவே 2 குற்றம் வந்து இவங்க செஞ்சிட்டாங்க. அப்ப வெறித்த கொண்டை முடியாதாம் அடியார், இவனை வந்து இவங்க அடியாரா பார்க்கல, சிவனடியா பார்க்கல, ஏற்கனவே நம்மகிட்ட வேலை செஞ்சதை வேலையால்னு அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனவே வெறித்த கொன்றை, இந்த மனம் கமலக்கூடிய கொன்றை மலரை அணிந்த அந்த திருச்சடையுடைய அந்த இறைவனின், அந்த சிவபெருமானின் அடியார் இவர் என்று அதை பார்க்காம முன் மேவு நிலை குறித்து, இவன் நம்ம வீட்டில் வந்து வேலைக்காரனா இருந்தான் என்ன அதை நினைச்சுக்கிட்டு வெல்கி வெக்கப்பட்டு நீர் வாராது ஒளிந்தால், அந்த பாத பூஜை செய்வதற்கு அந்த நீரை பார்க்காது விட்டுவிட்டார் என்று மனம் கொண்டு, உங்க மனசு வந்து புரிஞ்சு போச்சு என்ற மனம் கொண்டு மறித்து நோக்கார் வடிவாளை, அதை போதோன அவங்க அந்த அம்மாவோட முகத்தை கூட பார்க்கல. முகத்தை பார்க்காம என்ன செஞ்சார்கள், அவர் வந்து வடிவாளை வாங்கி கையில வந்து கூர்மையான வாளை வந்து வாங்கிக்கிட்டாரு. எதுக்காக வாங்கினார்னா அந்த அம்மாவோட கையை வந்து வெட்ட போறாரு. இதுக்கு வந்து கை என்ன, கை வந்து தப்பு செஞ்சிச்சு, கை வந்து நீரை வார்க்காது விட்டு விட்டது, கை வந்து குற்றம் செய்து விட்டது, அந்த கையை வந்து நாம் தண்டிக்க வேண்டும், துண்டிக்க வேண்டும் என்று மனசுல வந்து தோணிடுச்சு. ஆனா துண்டிச்சுன்னா என்ன செய்யும், அந்த தண்ணி வந்து கீழே விழுந்துடும். இன்னும் முதல்ல என்ன செய்யறாரு, அந்த கரகத்தை, நீர் கரகத்தை வாங்கி அப்புறம் அவருடைய கையை வாங்கி கை தரித்து, அந்த அம்மையாரின் கையை 2 கைகளும் தரித்து கரக நீர் எடுத்து, மூஞ்ச பார்க்கல, கரக கொடுத்த வாங்கி வச்சுக்கிட்டாரு. இந்த கையை வந்து வெட்டி விட்டார். அந்த கரக நீரத்தை எடுத்து தாமே அந்த நீரை பெய்து தாமே அவர் காலை வந்து விளக்கினார். கரக நீர் எடுத்து தாமே அவர்தால் விளக்கினார் என்று அந்த 8வது பாட்டில் வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்து 9வது திருப்பாடல். விளக்கி அமுது செய்வதற்கு வேண்டுவன தாமே செய்து துளக்கில் சிந்தை உடன் தொண்டர் தம்மை அமுது செய்வித்தார் அளப்பில் பெருமை அவர் பின்னும் அடுத்த தொண்டின் வழி நின்று களத்தின் அஞ்ச அணிந்தவர்தாம் நிழல் கீழ் அடியார் உடன் கலந்தார். இந்த தை ரேவதி நட்சத்திரத்துல நம்முடைய கலிக்கம்பர் பெருமான் வந்து பெருமான் திருவடியில் வந்து சேர்ந்ததை இந்த 9வது பாட்டில் வந்து சொல்கின்றார்.
விளக்கி அந்த மாதிரி அதனுடைய திருப்பாதங்களை, இந்த அடியாரின் திருப்பாதங்களை அவர் விளக்கிய பின்பு அமுது செய்வதற்கு, அந்த அடியார்கள் அமுது செய்வதற்கு வேண்டுவன, அவர் அமுது செய்வதற்கு என்னென்ன செயலாம் செய்யணுமோ எல்லா செயலும் தாமே செய்து, மனைவி எதிர்பார்க்கல, மனைவி சரிப்பட்டு வரல அப்படின்னு தாமே செய்து துலக்கில் சிந்தை உடன் தொண்டர். அந்த மனசு வந்து அசையல. என் கூட இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்காளே, நம்மளை இப்படி மாதிரி பண்ணிட்டோமே, இவ வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாளேன்னு நமக்கு பல எண்ணம் தோணும். ஆனால் அவர் வந்து அந்த எண்ணம் எதுவுமே தோணல. அந்த சிந்தை வந்து துலங்க அசைவற்ற ஒரு மனநிலையுடன் அந்த மாதிரி இருக்கின்றார் தொண்டர். தம்மை அமுது செய்வித்தார். மனைவி கை வெட்டுப்பட்டு கிடக்காளே அப்படின்னு அந்த எண்ணம்லாம் இல்லாம அந்த தொண்டர்களுக்கு அமுது செய்வித்தார். அளப்பில் பெருமை அவர் பின்னும், அந்த அளவற்ற பெருமையுடைய அவர் பின்பும் அடுத்த தொண்டின் வழி நின்று, தமக்கு என்னென்ன தொண்டுலாம் பொருந்தி வருதோ அந்த திருத்தொண்டின் வழியில் வலுவாது நின்று, கழுத்தின் நஞ்சம் அணிந்தவர் தாழ் நிழல் கீழ் அடியாருடன் கலந்தார். கழுத்தை வந்து குறிக்கும். நஞ்சம் அணிந்தார், இந்த கழுத்தில் நஞ்சையுடைய அந்த பெருமானின் தாழ் நிழல் கீழ், அந்த இறைவன் திருவடி நிழல் வந்து குழாவில் இருக்கக்கூடிய அந்த அடியாருடன் கலந்து அவர் பேரின்பம் பெற்றார். எப்படி இந்த சாக்கிய நாயனர் வந்து அந்த பழைய அடியாரோடு சேர்ந்தார்களோ அதுபோல இந்த கலிக்கம்ப நாயனார் அவரும் என்ன செய்தார், அந்த பெருமானுடைய திருவடி நிலையை சேர்ந்தார். இந்த பிறவி பயனை அவர் எய்திவிட்டார். எதற்காக அவர் வந்து இந்த மாண்ட பிறவி எடுத்தாரோ, மாண்ட பிறவி தாம் எடுத்தது எல்லாம் மனோவாக்கு காயத்தால் அரணடிக்கு அன்பர்க்கு சேவை செய்வதற்காக தான், தொண்டு செய்வதற்காக தான். அந்த தொண்டு செய்து அந்த அடியார் பெருமக்களுடன் இவர் வந்து கலந்தார். அவர் இந்த தை ரேவதி நட்சத்திரத்தில் பெருமான் திருவடியை சேர்ந்தார் என்று நம்முடைய சேக்கிலார் வந்து பதிவு செய்கின்றார். அடுத்த நிறைவு பதிகம். ஓத மலிநீர் விடமுண்டார் அடியார் வேடம் என்றுணரா, மாதாரார் கை தடிந்த களி கம்பர் மலர் சேவடி வணங்கி, பூதநாதர் திருத்தொண்டு புரிந்து புவனங்களில் பொழிந்த காதல் அன்பர் கலிநீதி யார்தம் பெருமை கட்டுரைப்பாம். ஓதமலி, ஓதம்னா வந்து அந்த ஓசையுடைய அந்த கடல் நீர்னு சொல்லலாம். ஓதம்னா குளிர்ச்சின்னு சொல்லலாம். அந்த குளிர்ந்த அலைகள் பொருந்திய அந்த நீர் பொருந்திய அந்த கடல், அந்த கடல் என்ன ஆச்சுது, அங்க வந்து விஷம் வந்து தோன்றியது. இந்த தேவர்கள்லாம் என்ன நினைச்சாங்க, நமக்கு வந்து அந்த சாவு மூப்பு பிணி மூன்றும் வரக்கூடாது என்பதற்காக அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அந்த பார்க்கடலை வந்து கடைந்தார்கள். அந்த பார்க்கடலை கடைஞ்சப்ப அவங்க எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, அவர்கள் எதிர்பார்த்தது அமுதம், ஆனா வந்தது வந்து நஞ்சு. அப்பேற்பட்ட நஞ்சை உண்ட அந்த இறைவன் அவருடைய அடியார் வேடம், இது வந்து சிவவேடம் என்று உணராத, அதை வந்து மனத்தில் வந்து உணராத அந்த மனைவியார் மாதரார் கை தடிந்த, தன்னுடைய மனைவி என்றும் பார்க்காமல் அவருடைய இரண்டு கைகளையும் தடிந்த வெட்டி வீழ்த்திய அந்த கலிக்கம்ப நாயனார் அவர் மலர் சேவடியை இறங்கி, அந்த கலிக்கம்ப நாயனின் மலர் போன்ற சேவடிகளை நான் வணங்குகின்றேன் என்று சேக்கிலார் வந்து பதிவு செய்கின்றார். அடுத்த நாயனார் புராணத்துக்கு வந்து தொடக்கம் செய்கின்றார். பூதநாதர் திருத்தொண்டு. எனவே பூதம் என்பது பூத கணங்களை வந்து குறிக்கும், இந்த உயிர்களுக்கும் குறிக்கும். எனவே அந்த பூத கணங்களுக்கும் பெருமான் தான் வந்து நாதர், இந்த உயிர்களுக்கும் பெருமான் தான் நாதர். அந்த பூதநாதர் திருத்துண்டு, அந்த சிவகணங்களின் தலைவராக அந்த சிவபெருமானுக்கு திருத்தொண்டு செய்து போனங்களில் பொழிந்து போய், இந்த எல்லா போனங்களும் 824 போனங்களிலும் பொழிந்து விளங்குகின்ற காதல் அன்பர். காதல் என்பது அந்த பெரும் பக்தியை வந்து குறிக்கும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு நம்முடைய ஞானசம்பந்தர் சொல்கிறார். காதல்னா இந்த பேரன்பை வந்து குறிக்கக்கூடியது. அந்த பேரன்பு என்கின்ற அந்த பெரிய பத்திமையுடைய அந்த அன்பரான கலி நீதி யார், கலிய நாயனாரின் அந்த பெருமையை வந்து நாம் கட்டுரைப்பாம். நான் கட்டுரைக்கின்றேன் என்று சொல்லி இந்த கலிக்கம்ப நாயனார் புராணத்தை வந்து நம்முடைய சேக்கிலார் புராணம் வந்து நிறைவு செய்கின்றார். எனவே திருவருளும் குருவருளும் கூட்ட இன்றைக்கு நமக்கு சிவப்பொழுதாக அமைந்து கலிக்கம்ப நாயனாரின் திருவருளை வாழ்த்தி இன்றைய சிந்தனையை நாம் நிறைவு செய்வோம். இதே கருத்து வந்து இந்த கற்சிங்க நாயனார் புராணத்தில் நம்ம பார்க்குறோம். கற்சிங்க நாயனார் அவர் வந்து நாயனாக இருக்கின்றார். அவர் மனைவி வந்து சங்காதேவி. அவங்க வந்து சமண சமயத்தை சார்ந்தவங்க.
அவங்களுக்கு வந்து இந்த சிவன் கோயில், சிவனடியார் அதை பத்தி எதுவும் தெரியாது. அவங்களுக்கு அறியாமை தான். அது மாதிரி நம்முடைய கற்சிங்க நாயனார் திருவாரூருக்கு போறாரு. போறப்ப அவங்க கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யறப்ப இந்த அம்மா வந்து கோயிலுக்குள்ள வராம அந்த கோயிலை சுத்தி பார்க்குறாங்க. அங்க வந்து அந்த பூக்கள் தொடுக்கக்கூடிய அந்த மண்டபம் இருக்கின்றது. அந்த மண்டபத்திலிருந்து ஒரு மலர் வந்து கீழே விழுந்து விடுகின்றது. பெண்களுக்கு மலர் மேல ஆசை தானே. இவங்க என்ன பண்ணாங்க, அது மேல ஆசைப்பட்டு எடுத்து மோந்து பார்க்குறாங்க. எடுத்து மோந்து பார்க்குறப்ப அங்க சிறுத்துறை நாயனர் வந்து பார்க்குறாரு. நம்ம என்ன பண்ணுவோம், மூக்கை கட்டிக்கிட்டு வாயை கட்டிக்கிட்டு பூ தொடுப்போம். இந்த மாதிரி சிவனடிக்கு சிவன் முடிக்கு சேர வேண்டிய இந்த மலரை போய் இவர்கள் வந்து மோந்து பார்த்துட்டாங்களே, சிவபராதம் ஆய்ந்து விட்டதே, இந்த மூக்கு வந்து அபராதம் செய்து விட்டு, இங்க வந்து கை வந்து அபராதம் செஞ்சிருச்சு, கையை வெட்டுகின்றார். இந்த மூக்கு அபராதம் செஞ்சுட்டு அந்த சிறுத்துறை நாயனர் அதாவது அரசன் மனைவின்னு பார்க்காம அவங்க கீழத்தில் இந்த மூக்கை வந்து அறுத்து விடுகின்றார். அது அந்த ஆரவம் கேட்டு அந்த கலர்ச்சிங்க நாயனார் வந்து வருகின்றான். வந்து இந்த அடியாரையும் பார்க்குறான், தன் மனைவியும் பார்க்குறான். என் மனைவிக்கு இப்படி யார் செஞ்சது அப்படின்னு அவர் பார்க்குறப்ப, அதை நான் தான் செய்தேன், ஏன்னா இந்த அம்மா வந்து சிவபராதம் வந்து செய்து விட்டார்கள் என்று சிறுத்துறை நாயனார் வந்து பயப்படாம சொல்லுவாரு. அந்த நிலையை புரிந்து கொண்ட அந்த கலர்ச்சிங்க நாயனார் சொல்லுவாரு, இங்க வந்து 2 அபராதம் நடந்து போச்சு. 2 அபராதம். ஒரு அபராதம் என்ன, இந்த கை போய் அந்த பூவை எடுத்துருச்சு. அப்புறம் என்ன செஞ்சு இந்த கை தான் மூக்கு கிட்ட கொண்டு போச்சு, இந்த மூக்கு வந்து முகர்ந்து விட்டது. இந்த 2 உறுப்பு வந்து அபராதம் செய்து விட்டது. நீங்க மூக்குக்கு வந்து தண்டனை கொடுத்துட்டீங்க, இந்த கைக்கு வந்து தண்டனை கொடுக்கலையே, அந்த கைக்கு நான் தண்டனை கொடுக்குறேன்னுட்டு அந்த கலர்ச்சிங்க நாயனர் வந்து அவர் கையை வந்து வெட்டுவார். எதுக்காக செய்யறாங்க, தன் மனைவின்னு பார்க்காம அரசின்னு பார்க்காம ஏன் செய்யறாங்க அப்படின்னா, அவங்க தான் கூட வாழ்ந்தவர்கள் என்ன செய்யணும், அந்த நரகத்துக்கு போய் அல்லல் படக்கூடாது. அதான் அந்த அடியார்கள் செய்யக்கூடிய அந்த மரக்கருணை எல்லாமே இது, அது பெருமாண்டிய திருவடியா வந்த ஆன்மாக்கள் சென்று சேர வேண்டும், நரகத்துக்கு போகக்கூடாது என்றுதான் அந்த மரக்கருணையை செய்கின்றார்கள் என்று சொல்லி இன்றைய கலிக்கம்ப நாயனார் புராணத்தை சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஆறிரு தளந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வாழ்க சீர் அடியார் எல்லாம். சீரடியான சாந்தா சண்முகம், கேதாரமண்ணா, திருப்புகழாசிரியர் மீனாட்சி அம்மா, முத்துக்குமரன் ஐயா, நல்லமங்கை அம்மா, கலா அம்மா, வேலம்மாள் அம்மா, பழைய அடியார் தமிழரசி அம்மா ஆகியோரின் திருப்பாதங்களை வணங்கி இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.